இந்த வீடியோவில் யுக்தாரா போர்ட்டலில் பிளாக் லாகின்ல எப்படி அப்ரூவல் பண்ணுறது கிராம பஞ்சாயத்துலேருந்து மூவ் பண்ண ஒர்க்கை. ஸோ ஒவ்வொரு பிளாக் லாகினுக்கும் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் லாகின் இஸ் நத்திங் பட் கேஸ் லாகின். ஸோ ஒரு கேஸ் யூசர் நேம் அண்ட் கேஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேமையும் அந்த பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி கீழே எக்ஸ்பிரஷன் கொடுத்து லாகின் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யுக்தாரா பிளாக் லாகினுக்கு உள்ளே போயிடும். ஸோ ஒன்ஸ் உள்ளே போகணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் பிளாக்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பிளாக்கில் என்ன பஞ்சாயத்து இருக்கோ எல்லா பஞ்சாயத்துமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து 8 மாடரேட் இருக்கும், பக்கத்தில் பிளான்ஸ் இருக்கும். இந்த பிளான்ஸில் வந்து கிளிக் டு அப்ரூவ்னு இருக்கும். ஸோ இதில் எஸ்ன்னு கொடுத்துருந்துச்சுன்னா 8 மாடரேட், இது நம்ம மூவ் பண்ண ஒர்க்கு இன்னுமே மாடரேட் பண்ணதான் அர்த்தம். ஸோ அப்புறம் கிளிக் டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பஞ்சாயத்து ஜூம் ஆகி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிலேருந்து அப்ரூவ் பண்ண எல்லா ஒர்க்குமே இங்கே கீழே சப்மிட்டட் ஆக்டிவிட்டியில் வந்துடும். ஸோ கீழே சப்மிட் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அவங்க அதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் வந்து செலெக்ஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி ரெசல்யூஷனும் அவங்க ஜிபி லெவலில் அப்லோட் பண்ண ஜிபி ரெசல்யூஷனையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜிபி ரெசல்யூஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுவும் ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகும். அதையும் நீங்கள் என்ன அவங்க ஜிபி ரெசல்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் மாடரேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஒர்க்லாம் வந்து அப்ரூவல் பெண்டிங் இருக்கோ ஸோ எல்லா ஒர்க்குமே காமிக்கும். அதில் ஆக்ஷன் வந்து 2 ஆக்ஷன் இருக்கும், அப்ரூவல் அண்ட் ரிஜெக்டட். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ ஸோ அந்த ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்ரூவல் பண்ணலாம். ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கு ரிமார்க்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. பட் ஆனால் ஒன்ஸ் ரிஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரிமார்க் கொடுத்தா மட்டும்தான் ரிஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ரூவலுக்கு நம்மளுக்கு ரிமார்க் தேவையில்லை. ஸோ ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ரிமார்க்ஸ்க்கு டேப்பில் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் டேட்டான்னு இருக்கும். இந்த சேவ் டேட்டாங்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இந்த அப்ரூவல் ரிஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா சேவ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த சேவ்டுக்கு என்ன மீனிங்னா நம்ம அந்த ஒர்க்கை செக் பண்ணி அதுக்கு வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டோம், அப்ரூவாக ரிஜெக்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஒர்க்லாம் நம்ம பார்த்துட்டோம் பார்க்கலங்கிறத இந்த சேவ்டு கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லா ஒர்க்கும் நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு அக்செப்டோ இல்லை சென்ட் ஃபார் கரெக்ஷனோ கொடுக்க முடியும். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் இதை கொடுக்க முடியாது. ஸோ இதில் 2 ஒர்க்கு வந்து நம்ம ரிஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து சென்ட் ஃபார் கரெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ஷன் வந்து அந்த ஜிபி லெவலுக்கு போயிடும். ஸோ இது என்ன ரிஜெக்ட் பண்ணமோ அந்த 2 ஒர்க்கும் அந்த ஜிபி லெவலுக்கு போகும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த 2 ஒர்க்கும் வந்து நம்ம பழைய ஜிபி லாகின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எந்த ஜிபி நம்ம பண்ணுறோமோ அந்த ஜிபி லாகின் போயிட்டு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாடரேட் எதுவுமே நோன்னு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஸோ எடுக்கிற ஒர்க் எல்லாமே நம்ம மாடரேட் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதனால 8 மாடரேட் இங்கே நோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இது இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஒர்க் நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே நம்ம கிளிக் பண்ணால் 2 ஒர்க் ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் ஜிபி லாகின் போயிட்டு ஸோ அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு எக்ஸ்பிரஷன் போட்டு லாகின் பண்ணுறோம். மறுபடியும் அந்த ஜிபி லாகின் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா பிளாக்லேருந்து ரிஜெக்ட் பண்ண ஒர்க்கை மறுபடியும் நம்ம எடிட் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இந்த 4 ஒர்க்குமே நம்மளால் அப்ரூவல் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் நம்ம இந்த ஜிபி லாகின் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஸ்டார்ட் டு பிளானிங். ஸோ அதில் நம்ம எப்பயும் போல பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கடைசியாக இப்போ வந்து ரிஜெக்டட் ஆக்டிவிட்டி. ஸோ முன்னாடி சேவ்டு ஆக்டிவிட்டி இருந்தது, ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கீழே ரிஜெக்டட் ஆக்டிவிட்டியில் காமிச்சிருக்கும். ஸோ அங்கே ரிஜெக்டட் ஆக்டிவிட்டி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 ஒர்க்கு இப்போ 4 ஒர்க் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்தோம். அதில் வந்து 2 ஒர்க் தான் எடிட் காமிச்சிருக்கு. ஸோ எந்த ஒர்க் நம்ம ரிஜெக்ட் பண்ணமோ அந்த ஒர்க் மட்டும் தான் நமக்கு எடிட் காமிக்கும். மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு அதை எடிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அதோட நம்ம நோட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் ஏரியா சேஞ்ச் ஆகணுமா இல்லை லொக்கேஷன் சேஞ்ச் ஆகணுமோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எந்த ஒர்க்கும் நம்ம ரிஜெக்ட் பண்ணமோ அந்த ஒர்க்கை எடிட் பண்ணிவிட்டு நம்ம பிளானை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மறுபடியும் இந்த ரிஜெக்ட் பண்ண ஒர்க்கும் மறுபடியும் அப்ரூவலுக்கு வந்து ஜிபி லெவல்லேருந்து பிளாக் லாகினுக்கு நமக்கு மூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒர்க்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணமோ அந்த ஒர்க்கு வந்து ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம எடிட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் மாற்றி நம்ம பிளானை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் ஆல் பிளான்ஸ்னால் மறுபடியும் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து கிராம பஞ்சாயத்துலேருந்து பிளாக் லாகினுக்கு மூவ் ஆயிரும். ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி லாகினில் கீழே வந்து எந்த ரிஜெக்டட் ஆக்டிவிட்டியும் இருக்காது. ஸோ ஏன்னா பிளாக் லாகினுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜிபி லாகின்லேருந்து பிளாக் லாகினுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம். மறுபடியும் நீங்கள் பிளாக் லாகினுக்கு போனீங்க அப்படின்னா
ஸோ இங்கே வந்து மறுபடியும் அங்கே 8 மாடரேட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து அதே தான் சப்மிட்டட் ஆக்டிவிட்டியில் நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ ஸோ எல்லா ஒர்க்ஸுமே காமிக்கும். அங்கே மாடரேட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 அப்ரூவல் பண்ணியிருப்போம். 2 மட்டும்தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். அந்த 2 ஆல்ரெடி அப்ரூவல் பண்ணுறது சேவ் ஆகிருக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்ணது மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம அப்ரூவல் பண்ணுறோமா ரிஜெக்ட் பண்ணுறோமா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சேவ் கொடுத்துட்டு, ஸோ 2 ஒர்க்குமே நம்ம அப்ரூவல் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அக்செப்ட் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எல்லா ஒர்க்கும் வெரிஃபை ஆகி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஒர்க்ஸும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோமா எல்லா ஒர்க்கும் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 மாடரேட்டில் அந்த பஞ்சாயத்து கீழே எந்த நோன் கொடுத்துருக்கோம். இதுக்கு மீனிங் என்னென்னா எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம், மாடரேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ எப்படின்னு வந்து நம்ம நரேகா சாஃப்ட்டுக்கு எப்படி வந்து வெரிஃபை பண்ண பிளானை எப்படி நம்ம அப்ரூவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேப்பில் வெரிஃபைன்னு போட்டிங்கன்னா அதில் வந்து கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்ட் டு நரேகா சாஃப்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த சென்ட் டு நரேகா சாஃப்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஒர்க் வச்சுருக்கோமோ எல்லா ஒர்க்கும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளாக் லாகின்லேருந்து வெரிஃபை பண்ண பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நரேகா சாஃப்ட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ கேட்கும் பிளான்ஸ் எல்லாம் நரேகா சாஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சென்ட் வந்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா சென்ட் டு நரேகா சக்ஸஸ்ஃபுல்லின்னு நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணால் ரெகுலராக எப்பயும் போல் நம்ம நரேகா சாஃப்ட்டில் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அங்கே வந்து நம்ம மறுபடியும் டேட்டா என்ட்ரியை வந்து எடிட் பண்ணி நம்ம ஒர்க்கு எப்பயும் போல் நரேகா சாஃப்ட்லேருந்து செக்யூருக்கு மூவ் பண்ணி ஏஎஸ்டிஎஸ் வாங்கி ஜியோடெக் எடுத்து நம்ம ஒர்க்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஃபீல்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ஃபுல் ப்ராசஸ். எப்படி வந்து ஜிபி லாகின்லேருந்து கிராம பஞ்சாயத்து லாகின்லேருந்து பிளாக் லாகினுக்கு எப்படி வந்து ஒர்க்கு அப்ரூவல் பண்ணி நரேகா சாஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ.